நமஸ்தே. நான் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் SSMGA. நான் பேசக்கூடிய விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட். ஏன் சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட்டுன்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஒரு பெண்ணின் புகைப்படத்தை, மோனலிசா என்கின்ற பெண்ணின் புகைப்படத்தை வைரலாக வந்து நம்ம எல்லா இதுலேயும் வந்து சோஷியல் மீடியா இதுலேயும் நம்ம தடத்துலையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஒரு நபர் இதில் பின் விளைவுகளை அதை பற்றி யோசிச்சாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய அதே இது வைரலான வீடியோலேயே நம்ம நிறைய வந்து கிராஸாகி பார்க்கக்கூடிய விஷயங்கள், நிறைய இளைஞர்கள் வந்து அவர் வந்து ஒரு பாசிமணி விற்றா தான் அவருக்கு வந்து வைத்த பொழப்பு அப்படின்ற பட்சத்தில் அந்த மணிகளை விற்கிற வரப்போது அந்த மணிகளை வாங்கிறதுக்கு அந்த வியாபாரமும் நடக்காமல் அந்த இளைஞர்கள் வந்து வெறும் செல்ஃபி எடுத்துக்கிறதுலையும் அந்த பெண்ணை வந்து கைப்பிடிச்சு இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து முறையான ஒரு விஷயமா? சோஷியல் மீடியா எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இன்னும் சில வந்து நமக்கு நிறைய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த பெண்ணோட முகத்தை வந்து மார்ஃபிங் பண்ணி கொஞ்சம் தகாத முறைகளில் சில வீடியோக்களும் வந்து கொண்டு இருக்கின்றதையும் பார்க்குறோம். இது வந்து நல்ல விஷயமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறதோடு இல்லாமல் ஒருத்தரோட சுதந்திரம் வந்து அதில் பறிப்போகும் என்றால் அவர்களோட அனுமதியின்றி அவர்களோட புகைப்படத்தையோ அவரோட வீடியோக்களையோ வேறு ஒரு சில நபர்கள், சம்மந்தமில்லாத நபர்கள் வந்து பதிவிடுவது அது முறைகேடான ஒரு விஷயம். இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு சுதந்திரம், அந்த ஒரு ஒன்றுமே அறியாமல் வெறும் விற்கிறதுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதுக்கு வந்து இப்போ நிறைய வந்து காம்பன்சேட்டடாகவும் ஒரு சில வீடியோஸும் பார்க்குறோம். அந்த பெண்ணுக்கு வந்து மேபி ஒரு பாலிவுட் சான்ஸ் போகலாம் அப்படின்னு. ஓகே, வந்ததுன்னா சந்தோஷம். ஆனால் இதை வந்து முறையாக கூட எடுத்து செஞ்சுருக்கலாம். இதை முன்னாடியே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த பெண்ணுக்கு நிறைய துன்பங்களை நேர வச்சு ஒரு சுதந்திரம் பறிப்போன விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இது வந்து சரி அப்படி தான் வருது அப்படின்னா, சில வீடியோக்கள் வந்து எனக்கு ஏன் இதை பேசணும்னு எண்ணம் வந்தது அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து கைப்பிடித்து இழுக்கிறது, அந்த இளைஞர்கள் அதை வந்து சுற்றி வந்து அவர்களை வந்து துன்புறுத்துறதை வந்து ஒரு வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பதிவை போடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. இதெல்லாம் தவிர்ப்போமே. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி, என்ன டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு நம்மளோட ஹியூமனிட்டி, நம்மளோட மனசாட்சின்றது ஒன்று வந்து செயல்பட்ட வேண்டிய அவசியம் வந்து இங்கே இருக்குது. எத்தனை வந்து முன்னேற்றங்கள் வந்தாலும், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலும் நம்மளோட மனிதாபிமானம், மனித நேயத்தை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதை இந்த வீடியோ மூலமாக, இந்த பதிவு மூலமாக நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி.